வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எக்ஸல்ல வந்து பிரசன்டேஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்றதுன்னு ரெண்டு விதமா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு நீ இந்த பாருங்க, நீங்க பார்க்குற டேபிள்ல ஒரு சேல் அமௌண்ட்னு ஒரு வச்சிருக்கோம். ஒரு லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், பிரிண்டர் எல்லாம் சேல் பண்ண மாதிரி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்க பிரசன்டேஜை வந்து கிரியேட் பண்றதுக்கு சிம்பிளா நீ வந்து ஈக்குவல் டு இதை செலக்ஷன் பண்ணிக்கிட்டு டிவைட் பண்ணிக்கங்க. டிவைட் பண்ணிட்டு டோட்டல் சேல் இருக்கு பாருங்க, சேல் அமௌண்ட் டோட்டல், அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. என்டர் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைக்கும். ஆனால் இங்கே பாருங்க, உங்களுக்கு பெர்சன்டேஜை வந்து காமிக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு 0.11 பார்த்தீங்கன்னா அது வந்து ஜென்ரல்ல இருக்கு. இதோட அந்த அந்த செல்லோட ஃபார்மெட் வந்து ஜென்ரல் இருக்கு. நீங்க இங்க மேல அங்கே நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஜென்ரல்ல இருக்கு. ஸோ அது பக்கத்துலேயே இருக்கு பாருங்க பெர்சன்டேஜ். இதை நீங்க ப்ரெஸ் பண்ணினாவே இதை நீங்க ஃபுல்லாகவே செலக்ஷன் பண்ணிட்டு இந்த பெர்சன்டேஜ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணினாவே இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியுங்களா, 12%. இப்போ நம்ம ஸ்க்ரோல் பண்ணி அடுத்தடுத்து நம்ம இழுக்கிறோம்னா பாருங்க, இது வந்து பிக்சர், ஓகேங்களா. இது வந்து ஸ்க்ரோல் ஆகணும். அப்போ இதை வந்து பிக்சரா வந்து வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து இந்த செல்லை வந்து லாக் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்க, F4 அமுக்கினோடனே அந்த ரெண்டு டீலையும் பாருங்க அடைப்புக்குரிய அந்த டாலர் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ இந்த செல் வந்து லாக் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எழுத்து பாருங்க. ஸோ உங்களுக்கு எல்லா பெர்சன்டேஜும் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த செல்லு மட்டும் இப்போ ஃபர்ஸ்ட் செல்லு மட்டும் மூவ் ஆகிட்டே வரும். ஆனால் இது மட்டும் இந்த செல்லு மட்டும் மூவ் ஆகாது. இந்த பெர்சன்டேஜை நீங்க ஒரு டேட்டா பாஸா காமிக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்க ஜஸ்ட் நீங்க இதை வந்து செலக்ஷன் பண்ணிட்டு ஹோம் டேப் போய்ங்க. ஹோம் டேப்ல பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மட்டிங் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அங்கே பாருங்க டேட்டா பார்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த டேட்டா பார்ஸை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் பாருங்க, ஒவ்வொரு இதை உங்களுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட டேட்டாவை நீங்கள் இந்த மாதிரியே பெர்சன்டேஜை நீங்கள் டேட்டா பார்ஸை காமிச்சிக்கலாம். ஸோ பெர்சன்டேஜை கொண்டாடுறதுக்கு அடுத்த ட்ரிக்ஸை நான் இதை ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணி பாருங்க, இப்போ பழையபடியே இருந்துச்சு. ஸோ நான் ஃபுல்லாக திரும்பவும் செலக்ஷன் பண்ணிட்டு இங்கே பாருங்க, நீங்கள் பார்க்குறதுல இந்த இடத்துல வருதுங்களா, குயிக் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஓப்பன் ஆகுங்களா, இதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இதை ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்க ஒரு டேபிள் உருவாகுதுங்களா. டேபிளில் பாருங்க, டேபிளில் ப்ரெஸ் பண்ண உடனே இதில் உங்களுக்கு நிறைய சம்மு அவரேஜ் கவுண்ட்னு இருக்கா. இந்த இடத்துல பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணுங்க. கடைசியாக அங்கிட்டு உள்ள டூல்ஸும் பாருங்க. பார்த்துட்டு இந்த இடத்துல பாருங்க ப்ரெசன்டேஷன் இருக்கு. இதை ப்ரெஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இது வந்து உங்களுக்கு குயிக்காக உங்களுக்கு கிடைக்கிறது. ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெர்சன்டேஜ் நீங்க ஒரு மேக் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி நீங்க மேக் பண்ணுங்கிற அந்த உங்களுக்கு அதுலயும் நீங்க வந்து ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ நீங்க பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணா பாருங்க ஈக்குவல் டு சம் D3 நம்ம சொன்னோமா செலக்ஷன் பண்ணிக்க. அப்ப டிவைடு போட்டிருக்கோங்க, டிவைடு. அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு சம் உருவாக்கி D3ல இருந்து D9 செலக்ஷன் பண்ணி அதுலேயே பாருங்க க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஷார்ட்கட், ஈஸியாக நம்ம இந்த குயிக் அனாலிசிஸ் மூலமா ஒரு 10 செகண்ட்ல கொண்டாட முடியும். ஸோ இதையும் தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ஒரு பெர்சன்டேஜ் எப்படி மேக் பண்ணுங்கிறதுக்காக நான் ஒரு விரிவாக நான் உங்களுக்கு வந்து விளக்கியிருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு இது போல அடுத்தடுத்த வீடியோக்கள் வேணும்னு நினைச்சா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.